உத்தரகாண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை நம்முடைய செய்தியாளர் மனோஜிடம் கேட்கலாம். மனோஜ், உத்தரகாண்ட் ஆட்சி விவகாரத்தில் மத்திய அரசு என்னென்ன காரணங்களை சொல்லி மேல்முறையீடு செய்திருக்கிறது? கணேஷ், அதாவது இன்றைக்கு மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வின் முன்பு இந்த விவகாரத்தை கவனத்திற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது மத்திய அரசு உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அந்த வழக்கில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹரிஷ் ராவத் தலைமையிலான அரசிற்கு பெரும்பான்மை கிடையாது. அவ்வாறு பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் அந்த அரசினுடைய காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மத்திய அரசானது அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியினை உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தியது. இந்த சூழலில் உயர்நீதிமன்றமானது அதனை ரத்து செய்திருக்கிறது. அரசியல் சாசன பிரிவு 356 தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தை இங்கு பயன்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார். இது மட்டுமல்லாது மத்திய அரசு உரிய முறையில் அமைச்சரவையினுடைய ஒப்புதலுக்கு பிறகே இது போன்ற ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டது என்றும் தங்களுடைய மனுவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தான் தற்பொழுது வழக்கு விசாரணை பட்டியலில் சேர்க்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள். கணேஷ், மனோஜ், பொதுவா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படணும்னா அங்க என்ன மாதிரியான விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும்? காயத்ரி, அதாவது இது போன்ற ஒரு மாநிலத்தில் ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த அரசிற்கு பெரும்பான்மை இல்லை என்றால் அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியும். அதே சமயத்தில் அந்த மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லை மீறி நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணம் இருக்கும் பொழுதும், நிலைத்தன்மை இல்லை என்ற ஒரு காரணம் இருக்கும் பொழுதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியும். அதற்காகத்தான் அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 356 பயன்படுத்தப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும் பொழுதோ, மாநிலத்தினுடைய அந்த நிலைமை ஸ்தம்பித்து போகும் பொழுதோ மத்திய அரசு தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கும் பொழுது அந்த மாநிலத்தில் குடியரசுத் ஆட்சியானது அமல்படுத்தப்படும். ஆனால் உத்தரகாண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் ஆளுநருடைய அறிக்கை இல்லாமலேயே மத்திய அரசானது அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திவிட்டது. இதுதான் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. காயத்ரி,